வாங்க இன்றைக்கி கோதுமை போண்டா செய்ய போகிறோம். வாழைப்பழம் போட்டு அது எப்படி செய்யுது பார்க்கலாம். ஒரு வாழைப்பழம் எடுத்து கட் பண்ணி வச்சிடுறேன். வாழைப்பழம் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றின்னு வந்துடுறேன். வாழைப்பழம் பாருங்கள், கொஞ்சம் அரைச்சிருக்கேன், நிறைய இல்லை. ஒரு கப்பு மைதா, அரை கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கேன், அரை கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன், அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன், அரை கப்பு பால் எடுத்திருக்கேன். டேஸ்ட்டுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, வாசனைக்காக கொஞ்சம் சோம்பருப்பு போட்டிருக்கேன், ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு. ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை அப்படியே நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். எல்லாம் மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி வேறு பவுலில் மாற்றியாச்சு, வேறு பாத்திரத்தில். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் போட்டிருக்கேன். லைட்டாக கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுட்டு கொஞ்சம் வாரி அது குண்டு குண்டாக விட்டுடலாம். நல்லா குழந்தைங்க ஈவினிங் வரச்ச சுட சுட இந்த மாதிரி செய்து கொடுத்துடலாம். டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். நல்ல ஸ்கூல் லீவ் டைமில் குழந்தைங்க ஈவினிங்கில் ஏதாவது சாப்பிட்டோம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் எடுத்து இந்த மாதிரி ஸ்வீட் ஹெல்த்தியானதாக செய்து கொடுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்தெடுத்து குண்டு குண்டாக அப்படியே எடுத்துருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஊற்றிடுவோம். வாங்க, சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹெல்த்தியானதாக ரெடி ஆயிடுச்சு. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. செய்து கொடுங்க. அப்படியே எடுத்துருவாங்க ஒன்று ஒன்றா. சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். விசேஷம் வெள்ளூர் வீலாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.